திரு ஷியாம்கிட்ட நான் போயிட்டு வரேன். திரு நாகராஜ், இது ஒரு ரொம்ப இந்த எண்ணிக்கைகளை வைக்கிறதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதிமுகவும் 200ங்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஒருவேளை இதுவரைக்கும் தொடர்ச்சியான வெற்றிகளை பெறுகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்த திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிடுகிறார். அடுத்தடுத்து திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் வெற்றி அப்படிங்கிறது இருக்குங்கிறாரு. இப்போ அதே விதத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைன்னு பார்க்குறதா, அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான வியூகம், அல்லது மக்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இப்போ எப்படி பாஜக 400ன்னு சொன்னாங்களோ அது மாதிரியான ஒரு 200ங்கிறதா அதை பார்க்குறீங்களா? நம்ம அரசியல் வந்துங்க ஓல்டு பிளே புக், நியூ பிளே புக், ரெண்டு கான்செப்டையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஓல்டு பிளே புக்ல நம்ம ஏற்கனவே பல சித்தாந்தங்களை பேசி வருவோம், அதுவும் முக்கியம்தான். இப்ப ஏன் நம்ம NEP எதிர்க்கிறோம்? 5வது வகுப்பு 8வது வகுப்புலாம் ஃபெயில் பண்ணுங்கன்ட்டாங்க. 5வது வகுப்பு 8வது வகுப்புல பாஸ் மார்க் உங்களுக்கு வரலைன்னா நீங்க திருப்பி படிக்கணும். எந்த குழந்தை படிக்கும்? இடைநிற்றல் அதிகரிக்கும். எங்க காலத்துல நாங்க பார்த்ததுதான். 5வது வகுப்பு 8வது வகுப்பு நாங்க எக்ஸாம் எழுதியிருக்கோம். 8வது வகுப்பு ESLC. அப்போ அதை நம்ம எதிர்க்கத்தான் செய்வோம், எதிர்க்கணும். பிஜேபி அந்த ஓல்டு பிளே புக்கை ரிஜெக்ட் பண்ணுது, அது பிஜேபியோட ப்ராப்ளம். நியூ பிளே புக்குக்கும் வரமாட்டேன்றாங்க, அது ஒரு பிரச்சனை. என்னன்னா நம்ம திருப்பி பழைய சித்தாந்தங்களை பேசும்போது இன்னைக்கு அடுக்கக அரசியல் வந்துருச்சு சார். ஒவ்வொரு பிளாட்லயும் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பிளாட் பாலிடிக்ஸா மாத்தி அதை ஓட்டிங் பாலிடிக்ஸ் கொண்டு வராங்க. அதனாத்தையும் நம்ம கவனம் செலுத்துறோமா? எல்லா கட்சிகளையும் தான் நான் சேர்த்து சொல்றேன். கவனம் செலுத்துறோமானா இல்ல. அப்ப நியூ பிளே புக்கு புதிய விதிகள் வகுக்கப்பட வேண்டும். உதயநிதி மட்டும் ஒரு இடத்துல அது பொலிட்டிக்கல் அல்காரிதம்னு சொன்னாரு. திராவிட மாடலை விட்டுட்டு பொலிட்டிக்கல் அல்காரிதம் சொன்னாரு. ஆனா அவர் அதை ஃபர்தரா ஃபாலோ பண்ணல. அது ஏன்னு தெரியல. அதுதான் சரியான வார்த்தை. என்னன்னா அல்காரிதம் மாறிக்கிட்டே வருது. அது நம்மளோட IT வேர்டு தான், இருந்தாலும் பாலிடிக்ஸுக்கும் பொருந்தும். இதெல்லாத்தையும் சரி பண்ணா 200 சாத்தியம் தான். திமுக ஆட்சி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு பிளவுபடுது, அதெல்லாம் சரிதான், அந்த கணக்கெல்லாமே சரிதான். ஆனால் பிளவுபட்ட ஓட்டு வங்கியிலையும் ஜெயலலிதா ஜெயிக்கலங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நினைவு வச்சுக்கணும். பெரிய அளவுக்கு பிளவுபடுச்சு இல்லையா? அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி, பாமக தனி அணி, தாய் காங்கிரஸ் தனி அணி, இப்படி தனித்தனியாக பிரிந்து நிற்கும் போதும் திமுக தமாக கூட்டணி கடைசி நேரத்தில் உருவாகி அது ஆன்டி ஜெயலலிதா பூராத்தை எடுத்துக்கிடுச்சு. அப்படியான ஒரு சூழல் எப்போதுமே ஒரு அரசியல்ல சாத்தியம் தானே, அரசியல்ல.